பிரைஸ் தி லார்ட் என்று கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு என்ன சாட்சி? 4 சாட்சிகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது ஆவியானவர் சாட்சி. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தானே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறாரு. கிறிஸ்துவ விசுவாசத்தின் மூலமாக நம் தேவனுடைய பிள்ளை ஆயிருக்கிறோம் என்பது நாமும் நமக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானமே சாட்சி. இரண்டாவது, ஆவியின் வழிநடத்தில் இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். ரோமர் 8:14 இப்படியாக சொல்கிறது. மேலும் எவர்கள் தேவோட ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவருடைய தேவன் புத்திரராக இருக்கிறார்கள். ஆவியானருக்கும் தனிப்பட்ட விசுவாசிகளுடைய தொடர்பு மெய்ப்படும் ஆடுகளுக்கு உள்ள தொடர்பாக இருக்கிறது. மெய்ப்பன் வழிகாட்டவும் பாதுகாக்கவும் வழி நடத்துகிறார். தேவன் ஆவியானவர் நம்மை அப்படியாக வழி நடத்துகிறாரு. மூன்றாவது, மாறுபட்ட வாழ்க்கை. நம் தேவனுடைய பிள்ளை என்ற சாட்சி. தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் பிசாசுடைய பின்னால் இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமல் தன் சகோதரன் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இறுதியாக தந்தையின் கண்டிப்பு, என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றை அற்பமாக எண்ணாதே, சோர்ந்து போகாத. தகப்பத்தை நேசிக்கிற பிள்ளையை சிச்சிப்பதை போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறாரோ அவரை சிச்சிக்கிறார். ஆகவே இந்த 4 சாட்சிகளை கொண்டுள்ளோம்.